அப்புறம் இந்த தோல் வந்து பின்னாடி வந்த தோலை வந்து திருப்பி முன்னாடி கொண்டு பலூன் மாதிரி அப்படியே சுற்றி வீங்கிக்கும். எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு ஆண்கள் பொதுவாக சங்கடப்படக்கூடிய, பொதுவாக டாக்டர்கிட்ட வராமல் காலம் தாழ்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி தான் பார்க்க போகிறாங்க. கூச்சப்படுவாங்க, ஆனால் இது ஒரு ப்ராப்ளம், சீரியஸ் எமர்ஜென்சி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஆண்குறி இந்த பெனிஸ் பகுதியில் 2 பிரச்சனைகள் வரலாம். ஒன்று வந்து இது ஃபைமோசிஸ், அதாவது வந்து ஆண்குறியின் கிளான்ஸ் பகுதியில் முன்தோல் அப்படிங்கிறது, இந்த கிளான்ஸ் பகுதியிலேருந்து முன்தோலை முழுமையாக பின்னாடி இந்த பகுதி வரைக்கும் கொண்டு வர முடியும். இது நார்மல் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சில பேருக்கு இந்த லெவல் வரைக்கும் கொண்டு வரலாம், சில பேருக்கு இந்த லெவல் வரைக்கும் தான் இந்த முன்தோல் பின்னாடி வரும், சில பேருக்கு வந்து இந்த லெவல் வரைக்கும் தான் முன்தோல் பின்னாடி வருது, சில பேருக்கு முன்தோல் ஒரு மாதிரி ரொம்ப குறுகி சிறுநீர் வர பாதையவே அடைக்குது. இது ஃபைமோசிஸ். இதை குறித்து இன்னைக்கு நம்ம பேச போகிறது கிடையாது. இது குழந்தைகளில் அதிகமாக ஏற்படக்கூடிய பிரச்சனை. சர்க்கம்சிஷன், முன்தோலை சர்ஜிக்கலாக ரிமூவ் பண்ணுறது, இது வந்து ட்ரீட்மெண்ட். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபைமோசிஸ் இல்லை, இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக சொல்லக்கூடிய இன்னொரு பிரச்சனை தான் பேராஃபைமோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேராஃபைமோசிஸ் குறித்து தான் பார்க்க போகிறோங்க. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து இந்த முன்தோல் வந்து முன்னாடி போய் சிறுநீர் பாதையை அடைக்குதோ, அதே மாதிரி சில பேருக்கு இந்த முன்தோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முன்தோல் வந்து பின்னாடி வந்துருச்சு. பின்னாடி வந்த பின்னாடி இந்த முன்தோலை மறுபடியும் முன்னாடி கொண்டு வரலை அப்படின்னா, இது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிகழும்? ஒருவேளை சிறுநீர் பாதையில் பிரச்சனை இருக்குன்னா இந்த கத்தீட்டர் போடுவாங்க, சிறுநீரை வெளியேற்றுறதுக்கு கத்தீட்டர் போடுறாங்க இல்லையா? அப்போ வந்து ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க, நர்சிங் ஸ்டாஃப் வந்து தோல் பகுதியை பின்னாடி கொண்டு வந்துடுவாங்க. இந்த தோல் பகுதியை இங்கே பின்னாடி கொண்டு வந்துட்டு இந்த கத்தீட்டர் டியூபை உள்ளே செலுத்தி சிறுநீரை வெளியேற்றுறது அப்படிங்கிறத பண்ணுவாங்க. இந்த ப்ரொசீஜர் முடிஞ்ச பின்னாடி நீக்கினாங்க இல்லையா, இப்படி பின்னாடி கொண்டு வந்தாங்க இல்லையா இந்த தோலை திருப்பி முன்னாடி கொண்டு வர மறந்துடுவாங்க, இல்லை விட்டுடுவாங்க. ஆண்குறியில் ஏதாவது சர்ஜரி, வேறு ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அப்புறம் இந்த தோல் வந்து பின்னாடி வந்த தோலை வந்து திருப்பி முன்னாடி கொண்டு வர மறந்துடுவாங்க. அதுவும் கவனிக்காமல் விடும்போது அதில் என்ன பெருசா அப்படின்னு நம்ம விட்டுறோம். ஆனால் அது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி வீங்கிக்குங்க. இப்போது இந்த கிளான்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தோலுங்கிறது திடீர்னு பார்த்தா ஃபுல்லாக வீங்கிக்குது, பலூன் மாதிரி அப்படியே சுற்றி வீங்கிக்கும். சரியா? இந்த பலூன் மாதிரி சுற்றி வீங்கிற இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் பேராஃபைமோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படின்னா, காலையில் திடீர்னு எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நல்லாவே ஒரு பெரிய ஸ்வெல்லிங்காக ரொம்ப பெருசாக இருக்கும். பொதுவாக ட்ரை பண்ணலாம், வீக்கத்தை அழுத்தி இப்படி முன்னாடி தள்ள முடியும். முன்னாடி தோல் வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களால் தள்ள முடியல, கடுமையான வலி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை முயற்சி பண்ணக்கூடாது. இது ஏன் வீங்குது அப்படின்னா, இந்த ரத்த ஓட்டம் வந்து கட் ஆகுதுங்க. ரத்த ஓட்டம் அழுத்தப்படுறதுனால, எந்த ஒரு பகுதியிலையுமே ப்ரெஷர் கொடுத்து அழுத்தினோம்னா அந்த இடத்துல ரத்த ஓட்டம் கட் ஆகும் இல்லையா? இந்த ரத்த ஓட்டமை வந்து பிளாக் பண்ணுறதுனால திசுக்கள்லாம் அப்படியே வந்து நீரை வெளியேற்றி அதனால் வீங்குது. சரிங்களா? இது வந்து நீங்கள் ஃபைமோசிஸ் மாதிரி டைமில் இருக்காது, சீக்கிரம் இதை ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். வலிக்குது, நம்மளால் சுயமாக இதை பண்ண முடியல அப்படின்னா டாக்டரோட உதவியை நாடணும். அதனால் இந்த ஃபைமோசிஸில் முன்னாடி அடைப்பு, இங்கே பேராஃபைமோசிஸில் இங்கே பின்பக்கமாக கிளான்ஸுக்கு பின்பக்கமாக அடைப்பு, அதனால் வீக்கம். இது முழுசாக ஆண்குறியே வீங்கிற அளவுக்கு வீக்கம் பெருசாகிட்டே போகும் நம்ம காலம் தாழ்த்த. இப்போ டாக்டர்கிட்ட போகும்போது சர்ஜரி டாக்டர்கிட்ட தான் நீங்கள் போகணும். இதுக்குரிய ட்ரைனிங் அவங்க எடுத்திருப்பாங்க, நிறைய கேஸ் பார்த்துருப்பாங்க. அவங்க வந்து நீங்கள் பண்ண முடியாது, பட் அவங்க வந்து ஒரு மெத்தட் வச்சுருப்பாங்க, ரிடக்ஷன், திருப்பி தோலை முன்னாடி கொண்டு வர மெத்தடு. அதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இதை நான் பார்த்துருக்கிறேன். அதாவது நம்ம கிளினிக்லேயே அப்படியே படிக்கும்போது வந்து டைரெக்டாக இந்த போஸ்டிங்கில் இருக்கும்போது, சர்ஜரி போஸ்டிங்கில் எங்கள் முன்னாடியே அதை பண்ணி காமிச்சாங்க. பயங்கரமான வலி இருக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர், அதுதான் பிரச்சனை. இது ஒரு மெத்தட். ரெண்டாவது, ஸ்வெல்லிங்கோட சைஸை குறைக்கிறது, ஃப்ளூயிடை எடுத்துட்டு ரெடியூஸ் பண்ணுறது, இது ஒரு மெத்தடு. இதுவும் டாக்டர் தான் பண்ண முடியும். மூணாவது, இந்த ஃபைமோசிஸில் இருந்த மாதிரி இந்த முன்தோல் மட்டும் எடுக்கக்கூடிய சர்க்கம்சிஷன், முன்தோல் நீக்குதல். இதெல்லாம் தான் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸுங்க. நிரந்தர தீர்வு சர்க்கம்சிஷன் தான். அந்த தோலை எடுத்துட்டா மறுபடியும் இந்த பிளாக் ஆகிறதுக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போகுது இல்லையா? அதனால் வந்து இந்த கண்டிஷன் வந்து நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஹெல்த் எஜுகேஷன் மெசேஜ் என்னென்னா, இந்த முன்தோல் வந்து முன்னாடி எடுத்து விடுறதுங்கிறது முக்கியம். நீங்கள் அதை கவனிக்காமல் அது முன்தோல் பின்னாடியே இருந்துச்சு அப்படின்னா காலப்போக்கில் அது வீங்கி இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு கொண்டு வந்து விட்டுடலாம்.
அதனால் முன்தோல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது ஒவ்வொருத்தரோட கடமை. இந்த அழுக்குகள் சேர்றது, முன்தோலுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகளை சேர்றது, எவ்ரிடே இதை கரெக்டாக க்ளீனாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அதுதான் இந்த வீடியோவோட ஹெல்த் எஜுகேஷன் மெசேஜ். இந்த வீடியோ நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. நான் தமிழில் இந்த மாதிரி வீடியோவே பார்த்ததில்லை. அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி மேல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இந்த மாதிரி மருத்துவ தகவல்களை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.